முதல் பேச்சாளராக பேராசிரியர் ராஜவேல் அவர்கள் பேசவிருக்கிறார். அவருடைய தலைப்பு தமிழக தொன்மை என்பதுதான் அவருடைய தலைப்பு. அவர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் மிகப்பெரிய கல்வெட்டாளர். தமிழ் பல்கலைக்கழகத்தில் கல்வெட்டு துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர், அதே போல இந்திய தொல்பொருளாய்வு துறையிலும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பெரும் கல்வெட்டாளர், பல கல்வெட்டு படிவங்களை கண்டுபிடித்தவர். குறிப்பாக நாம் இன்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம் மெட்ராஸ் என்று சொல்லப்படுகிற கல்வெட்டு. மெட்ராஸ் என்ற கல்வெட்டு முதலில் கண்டுபிடித்தவர் இவர்தான். வெள்ளேசர மடம் என்ற பகுதியில் அழைக்கப்படும் மதராசப்பட்டினம் என்று சொல்லப்படுகிற மதராசப்பட்டினம் என்பது ஆங்கிலேயர்கள் அளித்த பெயர் கிடையாது. மதராசப்பட்டினம் என்பது ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாலே இந்த பகுதியில் அழைக்கப்பட்ட ஒரு சின்ன கிராமத்தின் ஒரு பகுதி என்பதை வெள்ளேஸ்வர மடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டின் மூலம் விளக்கிய மாபெரும் கல்வெட்டாளர். அவர் தமிழக தொன்மையை பற்றி பேச வருகிறார். அவருடைய கருத்தை கூறினால் மிகவும் நன்றாக. அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவல் பெருமக்களுக்கும் ஆந்திர பெருமக்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் சார்ந்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு தமிழின் தொன்மை. ராமகிருஷ்ணன் கீழடியை பற்றி பேசுவார் என்று நினைத்தேன். ஆனால் மிகச் சுருக்கமாக எங்களுக்கு வழிவிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்று கருதுகின்றேன். தமிழின் தொன்மையில் கீழடியும் அடங்கும். ஏனெனில் இந்த கீழடி அகழாய்வுக்கு பிறகுதான் தமிழின் தொன்மையை பற்றி ஓரளவுக்கு உலகுக்கு தெரிய வந்தது என்பது மிகையாகாது. அந்த வகையிலே இந்திய தொல்லியலை பணியாற்றி அகழாய்வை சிறப்பாக நடத்தி இன்று புதுதில்லியில் இயக்குநராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இயக்குநராக, அதுவும் அகழாய்வு மற்றும் கலாய்வுகளுக்கு தலைவராக. இனி தமிழ்நாட்டில் அதிகமாக அகழாய்வுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் இங்கிருந்து சென்ற விண்ணப்பங்கள் எல்லாம் சில நேரங்களில் தடுமாற்றுவது திரும்பி வந்துவிடும் அல்லது தடுக்கப்பட்டுவிடும். ஆனால் இப்போது அவர் அகழாய்வின் தலைவராக வந்திருக்கின்றார். ஆகவே இனி வரும் காலங்களில் அதிகமாக அகழாய்வுகள் செய்து நமது தமிழ் தொன்மையை வெளிக்கொணர முடியும் என்று நான் கருதுகின்றேன். இருந்தாலும் இங்கு ஒரு இடர்பாடு இருக்கின்றது. பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இருக்கின்றார். தமிழ் பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்ட கடல்சார் வரலாறு ஆகட்டும் அல்லது கல்வெட்டு தொழில் ஆகட்டும் இப்போது பேராசிரியர் பெருமக்கள் இல்லை என்பதுதான் உண்மை. தொழில் படிப்பதுதான் அகழாய்வு செய்ய முடியும். ஆகவே நானும் காரைக்குடிக்கு சென்று அங்கும் அகழாய்வுகளை மேற்கொண்டேன். இருந்தாலும் இப்போது அங்கும் இல்லை. எந்த பல்கலைக்கழகத்தில் இப்போது தொல்லியல் என்ற பாடம் இல்லை. பல்கலைக்கழகங்கள் உங்கள் அவைக்கு நான் முன்வைக்கின்றேன். ஆக கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களும் தொல்லியல் என்பது வரலாற்று இணைந்த ஒரு பாடமாக அல்லது தனிப்பாடமாக அமைந்தால்தான் தமிழ்நாட்டின் தொன்மையை நாம் அறிய முடியும் என்ற எச்சரிக்கையும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் தொடங்கலாம் என்று கருதுகின்றேன். பொதுவாக தமிழ் தொன்மை என்பதை பல ஆய்வாளர்கள் இதுவரை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பேராசிரியர்கள் அவர் கூறியது போன்று நாம் கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் முன்தோன்றி மூத்த கொடி என்றாலும் அதற்கான ஒரு கால வரையறை ஏற்படுவது வேண்டும். பல்வேறு தமிழர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றார்கள். பொதுவாக தமிழ் வரலாறு என்பது தமிழக வரலாறு என்பது பொதுவாக ஒரு பொது ஆண்டுக்கு முன், அதாவது கிமு என்று சொல்லக்கூடிய அந்த பொது ஆண்டுக்கு முன் 300 தொடங்குவதாக சங்க இலக்கியங்களை நாம் இதுவரை படித்து வந்தோம். அதில் பல்வேறு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள். வையாபுரி பிள்ளை அவர்கள் பொதுவாக அதன் காலத்தை பின்னோக்கி எடுத்து சொல்வார்கள். யாருப்படி 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு கூட அவர் அதை எடுத்து சென்றதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அவரும் அந்த ஆய்வுக்கு முன்பாக அவர் நாக்பூரிலே அவருடைய காலகட்டத்திலே ஒரு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அவர் ஒரு தொடரை அவர் சொல்கின்றார். எனக்கு தொல்லியல் செப்பேடுகள் கல்வெட்டுகள் கிடைக்காத பட்சத்தில் இந்த காலகட்டத்தை நான் நிர்ணயித்திருக்கின்றேன் என்று அப்பொழுதே அவர் சொல்லி சென்றிருக்கிறார். அவருடைய ஆய்வு கட்டுரையை அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக அந்த காலகட்டத்தில் தொல்லியல் ஆய்வுகளோ அல்லது கல்வெட்டு ஆய்வுகளோ அல்லது பிற தொல்லியல் சார்ந்த தொடர்பான ஆய்வுகள் சரியாக நடத்தப்படாததால் இந்த தமிழின் தொன்மையை பற்றி நாம் அறியாமல் ஒரு பொது ஆண்டுக்கு முன் 300 என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது பொது ஆண்டுக்கு 300 பொது ஆண்டு 300 வரை சங்ககாலம் என்று நாம் சுற்றிவிட்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த காலத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்பதை காலையிலிருந்து அறிஞர் பெருமக்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த வகையிலே பல சான்றுகளை நாம் சொல்ல முடியும். இப்பொழுது அதற்கான சான்றுகள்
நம்முடைய தமிழ் தொன்மையை இன்னும் முன்னோக்கி செல்வதற்கு பல சான்றுகளை சொல்ல முடியும். அந்த வகையில் நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழின் தொன்மை என்பது ஏறக்குறைய கீழடி அகழாய்வு கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாகவே என்று தமிழினுடைய எழுத்துக்களின் அடிப்படையிலே அந்த காலத்தை அந்த தொழில் எழுத்துகள் என்று சொல்வார்கள். அந்த காலகட்டத்தை பொது ஆண்டுக்கு முன் 500 என்று நான் சொல்லியிருந்தேன். பேராசிரியர் மதநாயகம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த காலகட்டத்திலே செம்மொழி 2004 நாம் தொடர்ந்து அதற்காக பாடுபடும் போது அவர்கள் கேட்ட அந்த ஒன்றிய அரசினுடைய அமைச்சரிலிருந்து கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த காலத்திற்கு உங்களுக்கு தொல்லியல் சான்றிதழ் கிடைத்தால்தான் நாங்கள் சொல்ல முடியும். இப்போது காலையில் கூட சொன்னார்கள் செம்மொழி தகுதி பெறுவதற்கு முதலாக நம்முடைய தமிழ் பெற்றுவிட்டது என்று. அது ஒரு பெருமையாக நாம் கருதினாலும் அதன் பிறகு பல்வேறு மொழிகளுக்கு இப்போது செம்மொழி என்ற தகுதியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய வடமொழிக்கு தமிழுக்கு பிறகுதான் அளித்தார்கள் தவிர தமிழுக்கு தான் முதலில் செம்மொழி அளித்தார்கள். ஆனால் நமக்கு அமைக்கப்பட்ட அந்த கால நிர்ணயம் என்பது ஏறக்குறைய 2500 ஆண்டு காலம். இந்த மொழி என்பது 2500 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று அந்த காலகட்டத்திலே அவர்கள் ஒரு கட்டளையாக அதை ஒரு காலமாக வைத்திருந்தார், கண்டிஷனாக வைத்திருந்தார்கள். கண்டிப்பாக 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மொழியாக இருக்க வேண்டும் என்றார். அந்த காலகட்டத்தில் தான் தமிழிலே தமிழ் எழுத்துக்களின் அடிப்படையிலே ஒரு பெரிய நூல் எழுதப்பட்டது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அந்த நூலின் அடிப்படையில் அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். அதில் கொடுக்கப்பட்ட காலம் என்பது 2200 என்பது அந்த நம்ம தமிழ் எழுத்தின் அடிப்படையிலே அமைக்கப்பட்ட காலம். அந்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டு பல மாநிலங்கள் தமிழுக்கு செம்மொழி தகுதி கொடுக்கக்கூடாது என்று அந்த மாநிலங்களவையிலே சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது அதற்காக மறுப்பாக அந்த நூலுக்கு ஒரு மறுப்புரையை நான் எழுதியிருந்தேன். இந்தியா டுடேயில் வந்தது. காலம் அவர்கள் அளித்த சான்றுகளும் சரி, ஆய்வும் சரி, சரியாக செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் அவர் அளித்த காலம் என்பது 2002 தவறு. தமிழ் மொழியில் இருந்தால், தமிழ் எழுத்துக்களில் இருந்தால் பிற எழுத்துக்கள், இந்திய எழுத்துக்கள் தோன்றியது. ஆகவே இது வட இந்தியாவில் இருந்து அந்த மௌரிய மொழி எழுத்துக்களில் இருந்து இந்த எழுத்துக்கள் தமிழுக்கு உருவாக்கப்பட்டது என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையாக அதுவும் சமணர்களால் எடுத்து வரப்பட்டது இல்லை. இந்த சமணம் என்பதை நாம் வைத்துக் கொண்டு காலத்தில் பின்தள்ளி விட்டோம். ஆகவே இந்த சமணம் இந்த எழுத்துக்களை தோற்றுவித்தது என்பதை நாம் முதலில் தவிர்க்க வேண்டும். ஆகவே தமிழர்களே இந்த எழுத்துக்களை உருவாக்கினார்கள் என்று நம்முடைய முதல் மரபணு கண்டுபிடிக்கப்பட்ட தேடி பகுதியிலே நமக்கு 3 நடுகல்கள் கிடைத்தது. பிறகு ஒரு நடுகல் கிடைத்தது, தமிழ் பகுதியில் கிடைத்து அதை நாங்கள் கண்டுபிடித்தோம். அந்த நடுகல்கள் அந்த புலிமான் பம்பை மற்றும் அந்த தாதப்பட்டி என்ற இடங்களிலே கிடைத்துள்ளது. அங்கே வாழ்ந்த மக்கள் எழுத்தறிவு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே மிக மிக முற்காலத்தை சார்ந்த பழதற்காலத்தை சார்ந்த நடுகற்கள், முதல் நடுகற்கள் தமிழகத்தில் தான் கிடைத்திருக்கிறது. வட இந்தியாவில் இதுவரை கிடைக்கவில்லை. ஆகவே இந்த பகுதியிலே நமக்கு கிடைக்கின்ற எழுத்துக்களை வைத்து பார்க்கும்போது தமிழர்கள் மிகவும் எழுத்தறிவு மிக்கவர்களாக இருந்தார்கள். இந்த புலிமான் பம்பையும் சரி, தாதப்பட்டியில் கிடைத்த எழுத்துக்களும் சரி வைத்து நாம் பார்க்கும்போது தமிழர்களே இந்த எழுத்துக்களை உருவாக்கினார்கள் தவிர வட இந்தியாவில் இருந்த சமணர்களால் இந்த எழுத்துக்கள் உருவாக்கப்படவில்லை. ஆகவே இந்த எழுத்துக்களை சமணர்கள் உருவாக்கினார்கள் என்று சொல்லி 2200 ஆண்டளவிலே இந்த எழுத்துக்கள் தமிழகத்துக்கு வந்தன. மௌரிய பிராமி என்ற ஒரு பிராமி வட இந்தியாவில் இல்லவே இல்லை. அசோன் பிராமிக்கு அடுத்து அந்த பிராமி பல்வேறு வகையாக பிரிகிறது. மௌரிய பிராமி என்ற ஒரு பிராமி இல்லை. அவங்க மௌரிய பிராமி என்ற ஒரு பூமியான ஒரு பிராமியை உருவாக்கி அந்த எனக்கு மௌரிய பிராமி என்று அசோனின் பிறகு மௌரிய பிராமி அந்த மௌரிய மன்னர்கள் பின்பற்றப்படவில்லை. அதன் பிறகு அது பல்வேறு வடிவங்களாக பிரிந்து செல்கிறது. ஆகவே இந்த தமிழிலிருந்து இந்த எழுத்தானது பல்வேறு மாநிலங்களில் பிரிந்து இன்றைக்கு இருக்கின்ற பல்வேறு எழுத்துக்கள், இந்திய எழுத்துக்கள் அனைத்துமே ஒரு வேறாக தமிழில் தான் எழுதியிருக்கிறது என்பதை நான் அந்த கட்டுரையில் எழுதினேன். அந்த புக் ரிவ்யூவில் எழுதினேன், அந்த நூற்பதி மதிப்புகளை எழுதியிருந்தேன். அது இந்தியா டுடேயில் வந்தது. அப்போது ஆனால் பல்வேறு அறிஞர்கள் அந்த புத்தகத்தில் நன்மதிப்பை அளித்திருந்தார்கள். இருந்தாலும் நான் அதை மறுத்து எழுதியிருந்தேன். அந்த காலத்தை மட்டும் அவர் மாற்றியிருந்தால் நிச்சயமாக தமிழுக்கு அப்போதே கிடைத்தது. இருந்தாலும் என்னுடைய கட்டுரை வைத்து நடிகர்கள் மற்றும் என்னை போன்ற ஆய்வாளர் கொடுத்த பல்வேறு கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அது குறித்து இந்த கட்டுரையிலே அளித்த பிறகுதான் 2500 என்ற காலகட்டத்தை மத்திய அரசு, நடுவர் அரசு வழங்கியது. அதன் பிறகு இப்போது செம்மொழி தந்த தகுதியாக 500 ஆண்டுகள் காலம் இருந்தால் சொல்லிவிட்ட பிறகு தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற அனைத்து மொழிகளுக்கும் இப்போது கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழுக்கு தான் இந்த இடர்பாடு வந்ததை தவிர பிற மொழிகளுக்கு இந்த இடர்பாடு இப்பொழுது இல்லை. அதுதான் உண்மை. ஆகவே அந்த வகையிலே தமிழின் தொன்மை என்பது சங்க காலத்துடன் நாம் சங்க இலக்கியங்களுடன் நாம் ஒப்பு நோக்கும் பொழுது சங்க இலக்கியங்களில் கூறப்பட்ட பொதுவான தகவல்கள் அனைத்துமே கற்பனையாக சொல்லப்பட்டவை என்ற கருத்துக்கள் கூட பல்வேறு ஆய்வுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் தொல்லியல் அடிப்படையை நாம் பார்க்கும்போது, சங்க இலக்கியத்தோடு தொல்லியலை நாம் நோக்கும்போது
சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட தரவுகள் அனைத்துமே வந்து நமக்கு வந்து தொல்லியல் பூர்வமாக இப்போது ஆராய்வின் வழியாக அல்லது கல்வெட்டுகள் வழியாக நமக்கு உண்மையாக நடந்தவை பற்றி தான் சங்க இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன என்பதை நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும். காலையில் கூட பேராசிரியர் நம்முடைய அந்த யாரும் ஊரை யாரும் கேள்வி என்ற ஒரு பாடலை மிக அருமையாக அதை பின் வருகின்ற வரிகளை எல்லாம் படித்தால்தான் அது முழுமையான விளக்கத்தை நம்மால் பெற முடியும் என்று சொன்னால், மகிபாலன் பற்றி திருப்பூர் வகையை மகிபாலன் பட்டியிலே அந்த புலவர் பிறந்திருந்தாலும் அவர் பல்வேறு தலங்களுக்கு சென்று நேரடியாக கலாய்வு செய்து அந்த பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தரவாக ஒவ்வொரு நுணுக்கமாக ஆய்ந்து அந்த சங்க இலக்கிய பாடல்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே பேரியாற்றின் கரையில் இருக்கின்ற அந்த புனை செல்வது போன்று என்று சொல்றார். அந்த பேரியாறு வந்து இப்போது இருக்கின்ற அந்த நாங்கள் முசிறி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டினம் என்ற இடத்திலே தான் அகராய்வு செய்தோம். அந்த அகராய்வு பகுதியில் தான் அந்த பேரியாறு இருக்கிறது. அந்த பேரியாற்றின் கரையில் இருக்கின்ற பொதுவாக அந்த புனையில் இருந்தால் அந்த படகுகளில் இருந்து 2 கரைகளிலுமே அந்த மூட்டைகள் அந்த வணிகத்திற்கு செல்கின்ற ஏற்றுமதி செய்கின்ற பெரும்பாலான மூட்டைகள் இருக்கின்றதை அவர் சொல்கின்றார். அந்த புனைகள் வழியாக ஏற்றிச் செல்லப்பட்டு நடுக்கடலில் இருக்கும் கப்பல்களில் ஏற்றப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு செல்கின்ற வழியை நாம் பார்க்கின்றோம். நம்ம அகராய்வு மூலமாக தெரிய வருகிறோம். அந்த முசிறியிலே கூட நமக்கு அந்த படகு ஒன்று கிடைத்தது. அந்த வகையிலே அந்த பேரியாற்றின் கரையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் யாதும் ஊரே யாவரும் பல்வேறு அந்த யவனத்திலிருந்து அங்கே வருகின்றார்கள். பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் அந்த காலகட்டத்தில் வருகின்றார்கள். ஆக வரும்பொழுது அவர்கள் எல்லோரும் எல்லா நாட்டு இனத்தும் மக்களையும் அவர் பார்க்கின்றார். அந்த வகையில் அவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த வரியை மிகச் சரியான இடத்தை பாடியிருக்கின்றார் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையை நாம் பார்க்கும்போது சங்க இலக்கியங்கள் பல்வேறு தகவல்கள் இவ்வாறு இருக்கின்றன. அதே போன்று வட இந்திய இலக்கியங்கள் இல்லாத தகவலை கூட சங்க இலக்கியம் சொல்கிறோம். மௌரியர் பற்றிய குறிப்புகள் வட இந்திய இலக்கியங்களே இல்லை. அங்கே இருக்கின்ற கல்வெட்டுகள் தான் பொதுவாக மௌரியரை பற்றி, அதுவும் அசோகரை பற்றி சொல்லும்போது தேவனாம் பியதசி என்று சொல்லும். அவருடைய பெயரை அசோகன் என்று சொல்வதில்லை. தென்னிந்தியாவில் கிடைக்கின்ற கல்வெட்டுகள் தான் அசோகன் என்ற பெயர் முதலாக வருகிறது. வட இந்தியாவில் கிடைக்கின்ற கல்வெட்டு தேவனாம் பிய, கடவுளுக்கு பிரியமானவன் என்று அந்த கல்வெட்டு தொடங்கும். அசோகனுடைய கல்வெட்டில் ஆனால் தமிழ் கல்வெட்டிலே எந்த கடவுள் வார்த்தையும் இருக்காது. அந்த தமிழ் என்று சொல்லக்கூடிய கல்வெட்டில் கடவுள் வார்த்தை எதுவும் இருக்கிறது. ஆனால் அசோகனுடைய கல்வெட்டில் கடவுள் வார்த்தை தான் தொடங்கும். அந்த தேவனாம்பியை என்று கூட வரலாற்றாசிரியர் நினைக்கும் போது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு அரசன் ஆட்சி செய்தாலும் என்று முதலில் அறிந்தார். ஏன்னா அங்கே தேவனாம்பியை என்ற அரசர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். முதலில் அவர் குறித்த போது இவ்வாறு அவர் கருதினார். பிறகு தென்னிந்தியாவில் மாசி வரை கிடைக்கின்ற அந்த கல்வெட்டின் வழியாக தேவனாம்பியை அசோக மகாராஜா என்று சொல்லும் பொழுதுதான் அசோகர் என்பதுதான் தேவனாம்பியை என்று கருதப்பட்டு அசோகர் என்று அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அந்த வகையிலே சங்க இலக்கியங்கள் மௌரியர்களை பற்றிய குறிப்புகள் 14 இடங்களில் வருகிறது. வட இந்தியாவில் எந்த இடங்களிலும் மௌரியர்கள் பற்றிய குறிப்பு இல்லை. ஆகவே அந்த அளவிற்கு வந்து தமிழர்கள் வந்து ஒரு வரலாற்று அறிவு பெற்றிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக இருந்த அந்த நந்தனை பற்றிய குறிப்பு கூட 500 நூற்றிலே தான் இருக்கிறது. சங்க இலக்கியங்களிலே அந்த தோழி பேசும்போது நமக்கு வரலாற்று அறிவில்லை என்று பொதுவாக சொல்லிவிட்டு சென்றார்கள் ஐரோப்பியர்கள். நம்முடைய தமிழர்களுக்கு பொதுவாக பெண்களுக்கு கூட அந்த வரலாற்றை பேசக்கூடிய திறமை இருந்திருக்கிறது என்று சொல்லும்போது ஒரு தோழி தலைமையில் செல்கின்ற இடம் எங்கு இருக்கிறது என்று சொல்ல முடியாமல் பேரியாற்றின் கங்கை கரையில் ஒரு பெரும் முதலை எவ்வாறு நந்தர்கள் புதைத்திருக்கின்றார்களோ அது யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றதோ அது போன்று என்னுடைய தலைவர் எங்கு சென்றார் என்று எனக்கு அறிய முடியவில்லை என்று அவர் சொல்கிறார். ஆக நந்தனை பற்றிய குறிப்பு கூட இருக்கும்போது நம்முடைய சங்க இலக்கியத்தை சார்ந்த சில ஆய்வுகள் செய்யும்போது இது ஒரு இனக்குழு என்று சொல்கின்றார். அதே மிக மிக தவறு. ஒரு ட்ரைபல் சொசைட்டி என்று சொல்வது மிக மிக தவறு. ஏனில் கீழடி அகராவிலே ஒரு அர்பன் சொசைட்டி இருந்ததாக பல்வேறு இடங்களில் நடந்தார்கள். கீழடியில் மிகுந்த அளவில் நமக்கு செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் ஏற்கனவே தமிழகத்திலே இதுவரை 185 இடங்களுக்கு மேல் நம்ம அகராய்வு செய்திருக்கின்றோம். அந்த இடங்களை எல்லாம் நம்முடைய அமர்நாத் போன்று சரியாக நாங்கள் அதை வெளிப்படுத்தவில்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட தொகை என்பது குறைவு, மற்றொன்று விரிவாக அகராய்வு செய்யப்படவில்லை. முதலாக சங்க இலக்கியத்தின் தரவுகளை தொல்லியலுடன் சேர்த்து செய்ய வேண்டும் என்பதை ஆரம்பித்தோர் காட்டுகள் மட்டும்தான். கொற்கையை அவர் அகராய்வு செய்து கொண்டு கொற்கை என்பது சங்க இலக்கியம் சொல்லப்பட்ட இடம். அவர் தான் முதலில் கொற்கையில் அகராய்வு செய்திருக்கார். அதன் பிறகு தமிழக தொல்லியல் துறை ஆய்வு செய்தது. அந்த காலகட்டத்தை ஆய்வு செய்தவர்கள் அதனுடைய காலம் பொது ஆண்டுக்கு முன் 780 என்று அவருடைய கட்டுரை எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் பின்னால் அந்த காலத்தையே அவர் மாற்றிவிட்டார். 780 என்பதை அவள் சொல்லிவிட்டு அது பிற்காலத்தில் 1ஆம் நூற்றாண்டு என்று மாற்றிவிட்டார். ஆகவே பல்வேறு நிலைகளில் நாம் தமிழுடைய திருமையை மாற்றியிருக்கின்றோம். அது அவர்களுக்கு ஏற்றவாறு மாற்றியிருக்கின்றார்கள். ஆனால் இப்போது அறிவியல் பூர்வமாக 3 இடங்களில் செய்யப்பட்ட அகராய்வாக நான் சொன்ன அந்த 500 என்பது இப்போது 700க்கு சென்றிருக்கிறது. அதாவது வந்து முதலாக செய்யப்பட்ட கால பொருந்தல் அகராய்விலே 480 என்பது ராஜன் எடுத்து வந்தார். அது பிறகு கொடுமலையில் மீண்டும் அகராய்வு செய்தோம்.
அகராய்வு செய்த போது இப்போது அதை 500 என்று வைத்திருக்கின்றார். அதே போன்று கீழடியிலே இப்போது தமிழக தொழில் துறை ஏறக்குறைய ஒரு 400 700 வரை இருக்கின்றது. இன்னும் இதனுடைய காலகட்டம் பொது ஆண்டுக்கு முன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக செல்லும். ஏனெனில் ஆதிச்சநல்லூர் அகராய்வு நம்ம விட்டு விட்டோம். பொதுவாக ஆதிச்சநல்லூர் அகராய்வு கீழடி அகராய்வை விட மிக அதிகமான பொருட்கள் கிடைத்த இடம். அதை சரியாக நாம் அகராய்வு செய்யவில்லை. அந்த வகையை நாம் பார்க்கும்போது கீழடி விட அதிகமாக அந்த தாது பொருட்கள் கிடைக்கின்ற இடமாக அந்த ஆதிச்சநல்லூர் விளங்குகிறது. அந்த பகுதியை நமக்கு இன்னும் அந்த எழுத்துப்பொருள் கிடைக்கவில்லை. கிடைத்தால் நாம் மேலும் அந்த எழுத்துப்பொருட்களை வைத்து எழுத்தினுடைய காலகட்டத்தையும் அதே போன்று எழுத்தில் தமிழ் இருந்ததை பற்றி நாம் சொல்ல முடியும். ஆக ஆழமனுஷமாக இந்த தமிழில் இருந்தால் இன்றைக்கு நம்முடைய எழுத்துக்கள் பல்வேறு எழுத்துக்கள் தமிழகத்தில் சரி மற்ற மாநிலத்தில் எழுத்துக்கள் எல்லாம் பரிணாமத்திற்கு அவர் வர்க்க எழுத்துக்களை எடுத்துக்கொண்டால் நம்ம வர்க்க எழுத்துக்களை எடுத்துக்கொள்ள அதிலிருந்து வளர்ச்சி அடைந்த எழுத்துக்கள் தான் வர்க்க எழுத்துக்கள். இலங்கையிலிருந்து சென்று இலங்கையிலிருந்து நேரடியாக அது நம்முடைய எழுத்துக்கள் வட இந்தியாவுக்கு செல்கிறது. இலங்கையின் வட இந்தியா தொடர்பு நமக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே தமிழகத்தில் தொடங்கிய அந்த எழுத்து புரட்சி என்பது இங்கிருந்து இலங்கைக்கு செல்கிறது. இலங்கையில் நம்முடைய பேராசிரியர் அவருடன் நான் தொடர்ந்து அந்த அங்கிருக்கின்ற இடங்களெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். நாம் இணைந்து பார்த்துக்கின்றோம். அங்க இருக்கின்ற எழுத்துக்களுக்கு அந்த கன்ஜென்ட் கான்சென்ட்ரேட் சொல்வார்கள். அது இல்லாததால் இந்த வட இந்திய எழுத்துக்களுக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கும் இடைப்பட்ட காலத்தை சார்ந்த காலகட்டத்தை சார்ந்தது அந்த இலங்கை எழுத்துக்கள். அங்கே ஏற்கனவே செய்த அகராய்விலே அந்த காலகட்டம் என்பது ஒரு 500 என்று அவர் எடுத்து வந்திருக்கிறார். இப்போது நமக்கு கிடைத்திருக்கின்ற காலகட்டம் என்பது பொது ஆண்டுக்கு முன்பாக 700 என்பது இப்போது வந்திருக்கிறது என்று சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் இப்போது நம்முடைய மாந்தர்களுடைய இன மரபு என்பது ஏறக்குறைய பல்லாவரம் என்ற இடத்திலே முதலாக நம்மளுக்கு பழங்கால கல்வி கண்டுபிடிக்கப்பட்டது ராமபுரம் ஸ்கூல். அந்த காலகட்டத்தை பொதுவாக 2 லட்சம் ஆண்டுகளுக்கு உட்பட்டது என்று சொல்றார். ஆனால் பல்லாவரத்தை கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இப்போது செய்யப்பட்ட அகராய்விலே அந்த கோத்தரையார் என்ற பகுதி திருவள்ளூர் மாவட்ட செங்கல்பட்டு பகுதியில் இருக்கின்ற கோத்தரையார் பல்வேறு அகராய்வுகள் நடந்திருக்கின்ற பழங்காலம் என்பது 17.5 லட்சம் ஆண்டுகளுக்கு உட்பட்டது என்று நான் நம்முடைய மாணவர்கள் ஆய்வாளர் அவர்களோடு சொல்லி நீங்கள் தேனி பகுதியை ஆய்வு செய்திருக்கிறீர்கள். இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களையும் நீங்கள் ஆய்வு செய்து இதனுடைய காலத்தை நினைக்கவில்லை. 17.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அந்த பழங்கற்காலம் என்பது இருந்துட்டு தொடர்ந்து இடைப்பழங்காலம் கடைப்பழங்காலம் அதை தொடர்ந்து நுண்ணிய கற்காலம் அதற்கு அடுத்து புதிய கற்காலம் புதிய கற்காலத்திற்கு அந்த வரலாற்று காலம் என்பது தொடங்குகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியை நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. ஆக இந்த பகுதியில் ஆராய்வு செய்ய நீங்கள் உங்களுடைய ஆய்வை தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆக அவரும் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த வகையில் பார்க்கும் 17.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக நம்முடைய தமிழர்கள் விளங்குகிறது என்பதை இப்போது தொல்லியல் நிரூபித்திருக்கிறது. சாந்தி தொட்டி என்ற ஆய்வாளர் டக்கான பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர். அவர் அந்த பகுதியை ஆராய்ச்சி 17.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தமிழர்கள் உண்டாகும் போது இலக்கியங்கள் அதற்கும் அதற்கு சற்றேறக்கூடிய அந்த வளர்ச்சி அடைந்ததே வரும்போது நாகரிகங்களால் தொடர்ந்து காலகட்டத்தில் வரும்போது இந்த பொது ஆண்டுக்கு முன் 300 என்பது மாறி ஏறக்குறைய அந்த 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு இலக்கிய வளம் இருந்திருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற காலம் வரும் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதே போன்று தமிழக அரசு மயிலாடுதுறையிலே செய்த அகராய்விலே ஏறக்குறைய இந்தியாவிலேயே முதலாக இரும்பின் பயனை அறிந்தவர்கள் இரும்பை உருக்கின்ற கலையை அறிந்தவர்கள் தமிழர்கள் என்பதை இதிலிருந்து ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்பு அதனுடைய காலகட்டம் அறிவுபூர்வமான தெலுங்கனூர் என்ற இடத்தில் மயிலாடுதுறையில் நடந்த அகராய்விலே ஏறக்குறைய 2400 பொது ஆண்டுக்கு முன் 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இரும்பு பயனை மக்கள் அறிந்திருக்காங்க, இரும்பு கலையை அறிந்திருக்காங்க என்பது நாகரிகத்தின் ஒரு சான்றாக வருகிறது. ஆகவே அந்த காலகட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இன்றிலிருந்து ஒரு 5000 ஆண்டுக்கு முன்பு இரும்பு பயனை அறிந்திருந்த மக்களால் நிச்சயமாக எழுத்தறிவு இருந்திருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் தான் சங்க இலக்கியம் உருவாக்கப்படும். சங்க இலக்கிய தரவுகளில் பல்வேறு தரவுகள் தொழில் சார்ந்தவர்கள் இணைந்திருக்கிறது. பொதுவாக அதை சொல்வார்கள். பல இலக்கிய சாலையை காலையில் பேசும்போது சில பொருளை சொல்லும்போது தவறாக சொல்லிவிட்டார்கள் என்று. நான் கூட அந்த பூம்புகார் ஆய்வுடன் நான் இணைந்திருக்கின்ற பேராசிரியர் ராமசாமி அவர்களுடன் அதில் சங்க இலக்கிய தரவை பற்றி அவர் எடுத்து சொன்னார். அப்போது நான் அதை உற்று நோக்கும் போது பட்டினப்பாளையில் ஒரு வரி வருகிறது. இந்த தொங்கு நாவாய் என்று ஒரு வரி வருது. கப்பல்களுடைய அந்த நாவாய்களில் இருக்கின்ற கொடிகள்லாம் பறக்கும்போது அசைந்தாளுக்கு பறக்கும்பொழுது அதை ஆய்வாளர் இலக்கியவாதிகள் எப்படி இருக்குன்னா தூங்குகின்ற நாவம், அதாவது அசைந்தாளுகின்ற ஒரு கப்பல், அது கப்பல் வந்து வார்த்தை பிற்காலத்தில் தான் வருகிறது. நாவாய் என்பதுதான் நம்ம சங்க இலக்கிய சொல். அது தான் நேவி என்பது வருகிறது. ஆக இந்த தொங்கு நாவாய் என்ற ஒரு 167 வரி என்று கருதுகிறேன். அந்த வரியில் வருகிறது. அதை தவறுதலாக அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் அசைந்தாளுகின்ற நாவாய் என்பது. ஆனால் நம்முடைய அமைப்பு, நம்முடைய தீபகற்ப அமைப்பு, தமிழகத்தின் அமைப்பு என்பது பல்வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற கப்பல்கள் இந்த வழியாக அந்த சில்க் ரூட் என்று சொல்வார்கள். அந்த
சில்க் ரூட் வழியாக சென்று செல்வதென்றால் அறிவிப்பட்டான் செல்வதால் தமிழ் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அவை சீனர்கள் இந்த பகுதியாக வரும்பொழுது அவருடைய கப்பல்களை வந்து இங்க நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த நாவாய் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய கப்பலை நிறுத்தி இருக்கிறார்கள். அது வந்து பட்டினப்பாளையிலே சொல்லப்படுகிறது. இது வந்து விஜயநகர காலகட்டத்தை சார்ந்த ஒரு கல்வெட்டிலே தொங்கு கப்பல் என்று வருகிறது. தொங்கு கப்பலை வைத்துதான் அந்த தொங்கு நாவாயை நான் கண்டுபிடிச்சேன். தொங்கு நாவை வந்து இன்றைக்கு இருக்கிற ஜூக் என்ற வெரைட்டி, அதாவது வந்து சீனாவில் இப்பொழுது பயன்படுத்துகிறார்கள். அந்த ஜூக் என்ற வெரைட்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ட்ரேட் பர்பஸ் கூட்ஸ்க்கும் வைக்கிறாங்க, கார்கோக்கும் வைக்கிறாங்க, பிளஸ் வணிகர்களும் வருகிறார்கள். ஆகவே ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இது கப்பல் போக்குவரத்து இடமாக நாகரிகமிக்க ஒரு இதுவாக, அதாவது இனக்குழு அல்ல ஒரு அரசு உருவாக்கம் இருந்திருக்கிறது என்பதற்கு நிறைய சான்று கிடைத்தது. ஒரு காலகட்டத்திலே எங்கள் துறையில் வந்து நாணயங்களுக்காக தனியாக ஒரு அலுவலர் நியமிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா தென்னிந்தியாவில் நாணயங்களே இல்லை, எல்லாம் இந்த பிரைவேட் சொசைட்டி நாணயங்கள் வெளியிடவில்லை. ஆனால் இப்போது பெருமளையிலே நமக்கு வந்து நாணயங்கள் தமிழிலே கிடைக்கிறது. தமிழ் எழுத்து குறிப்பிலே அந்த ரோமானிய நாணயங்கள் போன்ற அச்சு வகையிலே நமக்கு கிடைக்கிறது. தொற்ற, அதாவது வந்து குறவன், நமக்கு வந்து பெரும் சங்க இலக்கிய சேர மன்னர்களுடைய பெயர்களோட நிறைய நாணயங்கள் கிடைத்திருக்கிறது. பஞ்சுமார்க் நாணயம், அதாவது முத்திரையிடப்பட்ட நாணயங்கள் பாண்டியனுடைய முத்திரைகள் கிடைக்கிறது. ஒரு 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். ஆகவே அரசு உருவாக்கம் என்பது அந்த காலகட்டத்தில் உருவாக்கியது. இந்தியாவோட தமிழகத்தில் அரசு உருவாக்கம் என்று இணைந்தது, மிகுந்த அளவில் இருந்திருக்கிறது. ஆகவே நாகரிகமான மக்கள் பண்பாட்டு கூறுகளுடைய இலக்கிய பகுதிகள் மிகுந்த அளவில் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய காலகட்டம் ஏறக்குறைய இங்கிலிருந்து நம்ம 3600 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சங்க இலக்கியங்கள் இருக்க வேண்டும் என்று கருதி இந்த தொழில் அடிப்படையிலே நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். சங்க இலக்கியமும் தொழிலும் இணைந்து நாம் ஆய்வுகள் செய்தால் நிச்சயமாக நம்முடைய காலத்தை நிர்ணயிக்க முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.